ஆத்தூர்கிட்ட ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ஒருத்தன் பார் நடத்திட்டு வந்துட்டு இருந்தான். அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாரும் எப்பவுமே அந்த பார்ல இருக்கிறது தான் வேலை. அந்த பாருக்கு வெளியே எப்பவும் ஒருத்தன் வந்து நின்று அழுதுகிட்டே இருப்பான். இது பார்த்தாலே என்னால் அழுகை நிறுத்தவே முடியலச்ச. ஏப்பா, நானும் எத்தனையோ வருஷங்களா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பையன் எப்போ வந்து இப்படி பார் முன்னாடி வந்து நின்று அழுதுகிட்டே இருக்கிறியான். இவனுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியலையே. சரியான கேன பயலா இருப்பான் போல. தினமும் இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா வர்ற கஸ்டமர் கூட வராம போயிடுவாங்க. இவனை சொல்லி நிறுத்துங்களேடா. ஏ அதெல்லாம் இருக்கட்டும். ஏன்டா ஒல்லியா, எனக்கு போய் நல்ல ஒரு சைடிஷ் குடுறா. நல்ல கடை வச்சிருக்கிற, ஆனால் சைடிஷ் தான் ஒன்றும் கிடையாது. எப்படி நாங்கள் சைடிஷை வாங்கி சாப்பிட்றது சொல்லு. அதனால போய் நல்ல சைடிஷாக வாங்கிட்டு வாப்போ. அவன் தினமும் அழுது முடிச்சுட்டு அந்த இடத்து பக்கத்துலேயே ஒரு சிக்கன் 65 கடை ஒன்றை போட்டுருவான். ஏய், உன்னே தான் கேட்குறோம். போய் ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கிட்டு வாடா. பார் வச்சா பத்தாது, ஏதாவது திங்க வைக்கணும். கிழவா, திங்கிற வேலையை மட்டும் பாரு. வேற ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, துரத்தி விட்டுற பார்த்துக்க ஆளுகளை பாரு. உங்களுக்கெல்லாம் கொடுக்கறதே பெருசு, இதில் வேற சைடிஷ் வாங்கணுமா? சைடிஷு பேசாமல் கொடுக்கறத குடிச்சிட்டு போங்க. முத ஏண்டா, அவன் வேணான்னு சொன்னா என்ன? அங்கதான் ஒருத்தர் சிக்கன் கடை போட்டிருக்கிறான்ல, அவன்கிட்ட போய் நல்லா 200 கிராம் சிக்கனை வாங்கிட்டு வாடா. போடா. ஆடா, இவன் போக மாட்டேன், நம்மளே போயிடுவோம். ஏப்பா தம்பிய, ஒரு 200 கிராம் சிக்கன் பார்சல் பண்ணுப்பா. தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நல்ல வேலை நீங்கள் கடையை போட்டது ரொம்ப வசதியாக போச்சுப்பா. நாங்கள் சைடிஷுக்கு தினமும் இனிமேல் இங்கேயே சிக்கன் வாங்கிக்கிறோம். 200 கிராம் கொடு. சிக்கன் இல்லை, ஒன்றும் இல்லை. சிக்கன்லாம் எங்கிட்ட தீர்ந்து போச்சு. பேசாமல் உங்கள் வேலை என்னமோ அதை விட்டு பாருங்க. தயவு செஞ்சு என் கடையில் வந்து வாங்குற வேலை வச்சுக்காதீங்க. ஏப்பா, உனக்கிட்ட என்ன சும்மாவா வாங்கிட்டு போகிறோன்னு சொல்கிறோம்? காசை கொடுத்து தானே வாங்கிட்டு போகிறோன்னு சொல்கிறோம். உனக்கு தானப்பா லாபம். இங்கே வர்ற எல்லா மக்களுக்கும் சைடிச்சு ரொம்ப அவசியம் தேவைப்படும். உன் கடைக்கு வந்து வாங்கிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உனக்கும் நிறைய லாபம் கிடைக்கும்ல. அதை விட்டுப்புட்டு இப்படி இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குற முட்டா பையில. உனக்கு லாபம் அதிகமாக வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வாயை பார்த்துக்கிட்டு இருக்கிற. ஒழுங்கா சிக்கனை குடுற. இல்லை, என்கிட்ட சிக்கன் சுத்தமாக இல்லை. அவ்வளோதான், என்னோட வியாபாரமும் முடிய போகுது. அதனால முதல் நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. என்னை ஏதாவது கேட்டு டார்ச்சர் பண்ணீங்கன்னா அப்புறம் வேற விதமாக பேச வேண்டியது வரும். ஏடா, என்னடா சைடிஷ் வாங்கிட்டு வானா வெறுங்கையை வீசிக்கிட்டு வர்ற? ஒரு சிக்கன் வாங்கிட்டு வரக்கூடியா உன்னால் முடியாது? போய் கேட்க வேண்டியதானே. அடே, நான் போய் கேட்டதுக்கு அவன் சிக்கன் இல்லை நொல்லேங்கிறான்டா. ஆனால் அங்கே அம்புட்டு சிக்கனை போட்டு வச்சிருக்கிறியான். எதுக்கு நம்ம போய் கேட்டதுமே இல்லைன்னு சொன்னானோ தெரியலை. சரி விடு, ஒரு நாள் கவனிச்சுக்கலாம். இவனுக்கு என்னடா பைத்திய கீத்தை பிடிச்சி போச்சா? நம்ம தான் 200 கிராம் சிக்கன் வாங்குறோம், இவனுக்கு லாபம் நிற்குமே. அதை விட்டு வாங்காமல் சிக்கன் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் பாரு கேன பையன். விடு, நாளைக்கு எப்படி மாட்டுவியான் அன்னைக்கு பார்த்துக்குவான். அண்ணே, ஒரு 100 கிராம் சிக்கன் கொடுக்குறீங்களான்னு? வீட்டுக்கு கொண்டு போகணும், குழந்தைகளாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு 100 கிராம் மட்டும் போட்டு கொடுங்க. கொஞ்சம் பொறுங்க. நம்மக்கிட்ட சிக்கன் என்றைக்குமே சுத்தமாக இருக்கும். குழந்தைகள்லாம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. நிறையா சிக்கன் இருக்குது. உங்களை 200 கிராமாவே வச்சு விட்றேன். குழந்தைகளை நல்லா சாப்பிட சொல்லுங்க. என்ன ஆக, சிக்கன் ரொம்ப ருசியாக இருக்குன்னு. சிக்கன்னா இதப்பா சிக்கன், எவ்வளவு ருசியாக இருக்குதுப்பா. ஏன்டா, உன்னை அவன் கேனப்பாயெல்லாம் நினச்சிக்கிட்டியான் போல. அங்கே இப்போ வந்து அவனுக்கு சிக்கன் போட்டு கொடுக்குறியான். நல்லா ருசியாக இருக்குன்னு மணக்க தின்னுக்கிட்டு கிடக்குறியான். நீ போய் கேட்டதுக்கு இல்லைன்னு இல்லைன்னியா? அப்போ அவன் வேணும்னே தானே சொல்லியிருக்கிறியான். ஏன்டா போஸு, எப்படியுமே நைட்டு கடை போடுவான். மொதல் கஸ்டமராக நானாக வந்தா என்ன சொல்லுவான் நானும் பார்க்குறேன். அப்போ பிடிச்சிடலாம்ல. இவன் நமக்கு கொடுக்க தயங்குறானா இல்லை வேணும்னே பண்ணுறானான்னு தெரிஞ்சிடும்ல. விட நைட்டு பார்த்துக்குவான். அவனு தன்னோட கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புனா. எப்பா ராஜு, இன்னைக்கு கடை எப்படி போச்சு? நல்லா போச்சா? உனக்காக தான் இன்ன வரைக்கும் காத்திருந்தேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல. நான் நைட்டு வேற கடை போடணும், வந்து சாப்பிட வேண்டாமாப்பா? என்னடி இது கேள்வி? உன் கடை நல்லா போச்சா இல்லையான்னு? அவனே பாருக்கு பக்கத்தில் கடை போட்டிருக்கிறியா? பின்ன கடை எப்படி ஓடும்னு நினைக்கிற? சூப்பராக ஓடும்டி. எல்லாம் குடிச்சுப்புட்டு அங்கே தான் சைடிஷ் தான் வாங்கி திங்கிறதுக்காக வருவானுங்க. அப்போ இவன் கடை தானே நல்லா ஓடும். உன் மகனே பாருக்கு பக்கத்தில் தானே கடை போட்டிருக்கிறியான். உடனே பெரிய அக்கறையாக கேட்குற. உனக்கே தெரியாதக்கும் நல்லா ஓடுமா ஓடாதானே? இதை பாரு, என் மகனை பற்றி தப்பாக பேசாத. அங்கே குடிச்சிட்டு வந்து சிக்கன் கேட்குறவங்களுக்கு என் மகன் ஒரு நாள் கூட லாப நோக்கத்துக்காக கொடுத்ததே கிடையாது, இன்ன வரைக்கும் கூட. எங்கே அங்கே குடிச்சிட்டு வந்தவங்களெல்லாம் கேளு, இவன் கடையில் ஒரு நாள் சிக்கன் வாங்கி சாப்பிட முடியுமான்னு. யாரை கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. என் மகன் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பான்டி. அடா, இந்த நல்ல பழக்கம் யார்கிட்டடி இருக்க போகுது? உன் மகன் பரவாயில்லையே, குடிச்சிட்டு வரவங்களுக்கு சிக்கன் தர மாட்டேன்னு சொல்றியா? வேற ஒருத்தர் அந்த லாப நோக்கத்துக்காக கொடுத்துட்டு போயிடுவாங்க. பரவாயில்லடி, இவ்வளோ நல்ல குணமா இருக்குது பார்த்தியா? அங்கே இருந்த பாட்டி ரொம்ப ஆச்சரியமா அவனை பார்த்தாங்க. அன்னைக்கு இரவு வழக்கம் போல ராஜு திரும்பவும் கடைக்கு போனான். திரும்பவும் கடை முன்னாடி நின்று அழுகவும் ஆரம்பிச்சான். ஆரம்பிச்சிட்டான்டா. இவன் என்னத்துக்கு தான் தினமும் இப்படி கடை முன்னாடி வந்து அழுதுகிட்டு இருக்கிறான்னு தெரிய மாட்டேங்குதே. இன்னைக்கு எப்படியாச்சும் நான் கேட்டு போடுறேன்.
ஏன்டா அது மட்டும் இல்லை, எப்படியாவது இன்னைக்கு இவன் கடையில் சிக்கனை வாங்கிட்டு வா. அப்படி எதுக்கு நமக்கு சிக்கன் இவன் தர மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். போய் வாங்கிட்டு வாடா. தினமும் தான் பைத்தியத்துக்கு ஒரே அழுகையாக தான் இருக்குது. தினமும் கடை முன்னாடி வந்து அழுக வேண்டியது, போய் திரும்பி சிக்கன் கடையில் வியாபாரம் பண்ண வேண்டியது. அது பார்ல இருந்து வந்தா சிக்கனே கொடுக்கறது கிடையாது. இன்னைக்கு என்னன்னு ஒரு கை பார்த்து போடுவோம். ஏப்பா நேற்று தான் சிக்கன் இல்லைன்னு சொன்னேன். இன்னைக்கு போனியே நாங்களாக தான் இருக்கணும் தான் இவ்வளோ சீக்கிரமாக வந்தோம். உன்னோட சிக்கனை ஆளுக்கு 100 கிராம் போட்டு கொடுப்பா சீக்கிரம். எப்பா பசிக்குது, சீக்கிரம் போட்டு கொடுக்குறியா? இல்லை என்னால் சிக்கன்லாம் போட்டு கொடுக்க முடியாது. நீங்கள் குடிக்காம வந்தீங்கன்னா நான் சிக்கன் தர தயாராக இருக்கிறேன். இப்படி தினமும் குடிச்சிட்டு வந்து என்கிட்ட சிக்கன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, அந்த சிக்கன் காசு எனக்கு வேணா சிக்கனும் நான் கொடுக்க மாட்டேன். ஏப்பா ஒரே ஒரு உண்மையை சொல்லு. தினமும் எதுக்கு கடை முன்னாடி வந்து இப்படி அழுதுகிட்டே இருக்கிற? நீ அழுகிறத நானும் தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒருத்தர் கூட உங்ககிட்ட ஏன் அழுகிறன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு சிக்கனும் கொடுக்க மாட்டேங்கிற. எதனால இப்படி இருக்கிறேன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுப்பா. அது வந்து நான் எதனால இப்படி இருக்கிறேன்னா, நான் முன்னாடி சின்ன வயசுல இருக்கும் போது அம்மா அப்பா என்னைக்காச்சும் குடிக்காம வருவாரம்மா. எனக்கு ஆசையா இருக்கு அப்பா குடிக்காம வரணும், அவர் கூட நான் சேர்ந்து விளாடணும்னு. அப்பா ஆனால் தினமும் குடிச்சிட்டு வராரு. எனக்கும் அதே வருத்தம் தான் கண்ணா. இவ்வளோ பெரிய வீடு வாசல் இருந்து நமக்கு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? நல்ல ஆள் ஒழுங்கா இருக்கணும்ல. அப்பனா தானே நம்ம மனசுக்கு திருப்தியா இருக்கும். ஊர்ல இருக்கவங்களா சொல்ற வார்த்தை, உனக்கு என்னடி வசதியா இருக்கிற அதனால சந்தோஷமா இருக்கேன்னு. ஆனா வசதி இருந்தா மட்டும் சந்தோஷம் வந்துடும்னு யாரு சொன்னா? நம்ம வாழ்க்கை துணை நல்லா அமைஞ்சா மட்டும்தான் நமக்கு சந்தோஷமே. அவர் தினமும் குடிச்சிட்டு வரது நினைச்சாதான் கண்ணா வருத்தமா இருக்கு. இன்னைக்கு எப்படி வரப்போறாருன்னு தெரியல. அம்மா அப்பா அங்கே வந்துட்டு இருக்கிறாரு பாருமா. கவிதா என்னடியே சாப்பாடு போடு, எனக்கு பசிக்குது. ஐயப்பா முடியலடி. ஐயப்பா இன்னைக்கு குடிச்சிட்டு தான் வந்திருக்கிறேன். நீ வந்து கவலைப்படாத, ரொம்பலாம் நான் குடிக்கல. என்ன என்னங்க இது தினமும் இப்படி குடிச்சிட்டு வந்தா என்னங்க அர்த்தம்? குழந்தை பயப்படுறாங்க. உங்க பையனை அழுதுட்டு உன்கிட்டே வரவே பயப்படுறான். உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? அச்சா இப்படி இருக்கிறீங்க. வாய முறி, ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்த அப்புறம் நான் அடிக்க வேண்டியது திருப்பத்துக்கு. பேசாம இருக்கு, எனக்கு பசிக்குது, நம்ம சாப்பிட்றடி போடி. மன்னிச்சிரு கண்ணா. அப்பா இந்த மாதிரி பண்ணுவார்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உன் நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டாரு. சரி நீ வா வீட்டுக்குள்ள போலாம். இதை பத்தி யோசிக்காதவா. இப்படி அவங்க அப்பா தினமும் குடிச்சிட்டு வந்து தகராறு பண்றது அவங்க மகனுக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஒரு நாள் இந்த மாதிரி ஆச்சு. வீட்டுக்குள்ள ஏறுமா, வெளியே வாக்க எல்லா பொட்டி பிடிக்கலாம் எடுத்து வச்சுட்டு வெளியே வாக்குமா. யாருங்க நீங்க? எங்களை எதுக்கு பொட்டி படிக்கல எடுத்து வெளியே வைக்க சொல்றீங்க? இது எங்களோட வீடாச்சு, நாங்க எதுக்கு அப்படிலாம் எடுத்து வச்சுட்டு வரணும்? எல்லாம் உன் புருஷனை கேட்டுக்க. நேத்தே உன் புருஷன் சூதாடி இந்த வீட்டை எழுதிட்டா. எப்போ எங்களுக்குன்னு எழுதி கொடுத்துட்டியா நைட்டா. அதனால இனிமேல் இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம். பத்திரத்துல கூட சைன் பண்ணி கொடுத்துட்டியா. வேணும்னா காட்டுறதுக்கு தயாரா இருக்கிறேன். பேசாட்டு வேலையை பார்த்து கிளம்பி போயிருங்க. அப்புறம் அடிச்சு துரத்த வேண்டியதா இருக்கும் பார்த்துக்கங்க. இல்ல என் புருஷன் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாரு. அவர் குடிச்சிட்டு வர்றது மட்டும் தான் அதை இருந்திருப்பாரே தவிர இந்த மாதிரி சூதாட்டம் ஆடி வீட்டை இழந்திருக்க மாட்டாரு. ஏப்பா நீ மட்டும்தான் இப்படி நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்க. உன் புருஷன் வாயை திறக்கிறதப்ப தெரிய வேணாம். அந்த வீடை எழுதி கொடுத்துட்டானே, நம்பிக்கை இல்லைன்னா உன் புருஷன்ட்டே கேளுமா. அதை விட்டுட்டு சும்மா ஓவரா தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற. எனக்கு அவர் சொல்றதெல்லாம் போயின்னு அவர்கிட்ட சொல்லுங்க. மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லுங்க, அப்பதான் புத்தி வரும். நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டேங்குன்னு நம்பிக்கை இருக்கு. பண்ணல தானே? இல்லைம்மா, அவர் சொல்கிற எல்லாமே உண்மைதான். நைட்டு குடிபோதையில் நான் தெரியாதனமா அந்த மாதிரி பண்ணிட்டேன். நம்ம வீடு போச்சு, நான் தெரியாதனமா அப்படி பண்ணிட்டேம்மா. தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நான் இனிமேல் சத்தியமாக குடிக்கவே மாட்டேன். இந்த மாதிரி ஒரு தப்பை நான் பண்ணவே மாட்டேம்மா. அவங்க மனைவி ரொம்ப மனசு வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பினாங்க. கொஞ்ச நேரத்துல மழையும் சடப்படியா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அம்மா இந்த மழையில நம்ம எங்கம்மா போவோம்? தயவு செஞ்சு மூஞ்சி இப்படி வச்சிருக்காதீங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தயவு செஞ்சு அழாதீங்கம்மா. நீ மகேஸ்வரி நீ வா, நான் ஒரு வீடு சொல்கிறேன், அங்கனக்குள்ளே இருந்துக்கவா. என்னோட வீடு தாண்டி, இன்னொரு வீடு தான். நீ அங்கே இருந்துக்க. இந்த மழையில் எங்கே இருப்ப? நான் தான் ஊருக்குள்ளே கேட்டு பார்த்தேன், இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னாங்க. எப்படியாச்சும் உன்னை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரதான் நினச்சேன். வாடி மழையில் நிற்காதவா. இல்லடி என்னால் உனக்கு எதுக்கு கவலை? நான் பேசாமல் இப்படி இருந்துக்கிறேன். இந்த மழையில் நனைஞ்சா என்ன, நனையிலன்னா என்ன, என் வாழ்க்கையை வெறுத்து தான் இருக்குது. விடுடி வேணாம். பாரி என்னோட உண்மையான தோழியாக இருந்தால் நான் சொல்கிற இடத்துக்கு வா. இல்லைன்னு வச்சுக்க, அப்படியே இருந்துக்கோ. ஒழுங்காக வரியா இல்லையா? அண்ணே நீங்களும் வாங்கண்ணே. அவளை வலுக்கட்டாயப்படுத்தி ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. ரொம்ப நன்றிம்மா. நீ மட்டும் இந்த வீட்டை காட்டலன்னா இன்னைக்கு மழையில இருந்துக்க வேண்டியதான். மழையில இருந்தே எங்க 3 பேத்துக்குமே உடம்பு சரியில்லாம போக வேண்டியதான். ரொம்ப நன்றிம்மா. அண்ணே தயவு செஞ்சு இந்த நன்றி சொல்றதுலாம் இருக்கட்டும். உங்க பொண்டாட்டியும் பையனையும் நல்லா பாத்துக்கோங்கண்ணே. உங்களை நம்பி வந்தவங்க இப்ப வீடு வாசல்ல இழந்து இப்படி நிக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க பொண்டாட்டி பிள்ளைட்டி மன்னிப்பு கேட்டு இனிமேல் திருந்தி வாழ்றேன்னு கொஞ்சம் சொல்லி அதுக்கப்புறம் நல்லா வாழ ஆரம்பிங்க.
மகேஸ்வரி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, இனிமேல் கண்டிப்பா குடிக்க மாட்டேன். இது ஓ மேல என்ன நம்ம பையன் மேலே சத்தியப்படுறேன், கண்டிப்பா நான் இனிமேல் குடிக்க மாட்டேம்மா. குடிபோதையில வாழ்க்கையை இழந்தவன் நானா தான் இருப்பேன். நம்மளோட சொத்து எல்லாம் போச்சு, இதுக்கு மேலே நான் திருந்தலை, நான் மனுஷனே கிடையாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏத்துக்கோமா. எதுக்குங்க இதோட நீங்க 10வது முறை சத்தியம் பண்ண போறீங்க? என் மேலதான் இது வரைக்கும் பண்ணீங்க, இப்போ என் பையன் மேல பண்ணணும்னு ஆரம்பிச்சிருக்கிறீங்களா? தயவு செஞ்சு அதெல்லாம் வேணாங்க. நீங்க திருந்தவும் வேணாம், ஒண்ணு வேணாம். நம்ம வாழ்க்கை எப்படி போய் நிக்கணுமோ அப்படியே நிக்கட்டும். அம்மா அம்மா, அப்பா இந்த தடவை உண்மையிலே திருந்திட்டாருமா, அவர் பேச்சிலே தெரியுது. தயவு செஞ்சு அப்பாவை மன்னிச்சு ஏத்துக்குங்க, இனிமேல் அப்பா அப்படிலாம் பண்ண மாட்டாருமா. ஆமா மகேஸ்வரி, தம்பி சொல்ற மாதிரி சத்தியமா இனிமேல் குடிக்க மாட்டேன். நம்ம இழந்த சொத்தெல்லாம் திருப்பி மீட்டு காட்டுறேன், தயவு செஞ்சு கஷ்டப்படாதம்மா. இப்படி சொன்னனால அவங்களோட மனைவி கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சாங்க. சரிங்க, இந்த ஒரு தடவை உங்களை நம்புறேன், என்னோட நம்பிக்கை காப்பாத்துவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அவரு கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. என்னங்க என்னங்க என்னாச்சுங்க, எந்திரிங்க என்னங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனப்ப இவரு நிறைய குடிச்சனால ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. இந்த விஷயம் சின்ன வயசுல ராஜு கண்ணு முன்னாடியே நடந்தனால தினம் தினம் அவங்க அப்பா குடிக்கிற பாருக்கு முன்னாடி போய் நின்று அழுகிறதா அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். அட கடவுளே, அவர் திருந்தி வாழணும்னு நினைக்கிறப்ப அவரோட உயிர் இப்படி அநியாயமா போயிருச்சு. யாருக்கா இருந்தாலும் இது மனசு எவ்வளவு வேதனையை தரும். அதுதான் நீ தினமும் இப்படி அழுதியாப்பா. உன் கதையை கேட்குறப்ப ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. ஆமா, எங்க அப்பா மட்டும் குடிக்காம இருந்திருந்தா நாங்களும் இன்னொரு செல்வந்தரா இருந்திருப்போம். அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில எந்த கஷ்டமும் எங்களுக்கு வந்திருக்காது, எங்க சொத்துக்களும் பறி போயிருக்காது. எங்க அப்பா கடைசியா திருந்தி நினைக்கணும்னு வாழ்றப்ப அவரோட மொத்த வாழ்க்கை ஒரு நொடியில போயிருச்சு. எங்க அப்பா தினமும் இந்த பார்க்கெட்டு தான் வந்து குடிப்பாரு, அதை நினைக்கும் போது தான் வருத்தமா இருக்கு. தம்பி, நீ கவலைப்படாத, இனிமேல் எந்த பிரச்சனையும் உனக்கு வராது. நீ கண்டிப்பா உன் நல்ல மனசுக்கு நல்லா வருவ. நாங்களும் இனிமேல் குடியை நிப்பாட்டிடலான் இருக்கிறோம்ப்பா. உன் கதையை கேட்டதுலேருந்து என் மனசு பாதிச்சிருச்சு, அதனால நாங்களும் குடியை நிப்பாட்டிடுறோம். அங்க வந்தவங்களும் இவனோட கதையை கேட்டுட்டு அந்த குடிபோதைய அதோட நிறுத்தினாங்க. நம்ம வாழ்க்கை ஆசையா வாழணும்னு நினைக்கிறப்ப அந்த குடிபோதை நம்மள அழிச்சிரும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.